விருதுநகர் மாவட்டம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்கள் அங்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை இப்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசினுடைய நலத்திட்டங்கள் என்பது முழுமையாக உடனடியாக மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை முதலமைச்சர் கள ஆய்வு மூலம் உறுதிப்படுத்தி வருகிறார். மேலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். முன்பாக இந்த கள ஆய்வு என்பது கோவையில் நடத்தப்பட்டது. முதலமைச்சர் நேரடியாக கோவைக்கு சென்று கள ஆய்வு நடத்தி பல்வேறு நிகழ்வுகளில் அங்கு கலந்து கொண்டார். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் இருக்கீங்க. முதல் நிகழ்வாக முதலமைச்சர் எந்த இடத்துல என்ன நிகழ்வுல பங்கேற்க இருக்கிறார்? விருதுநகர் மாவட்டத்தில் கள ஆய்வதற்காக தமிழக முதல்வர் வருகை புரிந்தார். முன்னதாக வருகை புரிந்த முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு விருதுநகர் மாவட்ட எல்லையான பொதுப்பணித்துறை ஆய்வுமலை அருகே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு திமுக கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அவரது வரவேற்பு பெற்ற முதல்வர் பின்னர் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு விருதுநகர் பிஆர்சி டிப்போ அருகே வரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்று பொதுமக்களின் வரவேற்பை பெற்றார். பின்னர் அங்கிருந்து கன்னிச்சேரி புதூர் என்ற இடத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் கள ஆய்வு செய்கிறார். இதையடுத்து ஆர் நகரில் உள்ள தங்கும் விடுதியில் முதல்வர் தங்கியிருந்து நிர்வாகிகளை சந்திக்கிறார். பின்னர் மாலையில் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கந்தசாமி திருமண மகால் வரை முதல்வர் ரோட் ஷோவாக சென்று பொதுமக்களை சந்தித்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இதையடுத்து பின்னர் மறுநாள் நாளை காலை 10 மணி அளவில் குமாரசாமி ராஜா நகரில் கட்டப்பட்டுள்ள 78 கோடி மதிப்பீட்டில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதல்வர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து பின்னர் பட்டம்புதூர் என்ற இடத்தில் 40,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தமிழக முதல்வர் வழங்க உள்ளார். அதுக்குமார், பட்டாசு தொழிலாளர்கள் தரப்பிலிருந்து அரசுக்கு என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க முதல்வரிடம்? ஏற்கனவே முதல்வரிடம் பட்டாசு தொழிலாளர்கள் பசுமை பட்டாசு பிரச்சனை நடந்து வருகிறது. இது சம்பந்தமாக தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தற்போது முதல்வர்கள் பட்டாசு அசோசியேஷன் தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவருமே சந்தித்த பிறகு அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து தெரியப்படுத்தப்படும் என ஏற்கனவே பட்டாசு தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் முதல்வரிடமும் அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்படுவதற்கு உண்டான வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும், முறையாக விதிமுறை மீறல் இல்லாமல் எதுவுமே நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக அதையும் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்தும் பட்டாசு அசோசியேஷன் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.